ஹாய் கேஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஏன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூனிக் டெக்னாலஜிஸ சூஸ் பண்ண மாட்றாங்க? அதாவது ஒரு நாளைக்கு யூனிக் டெக்னாலஜிஸ்ல ஒரு 50 என்குயரீஸ் வராங்க அப்டின்னா, ஒரு 25 பேர் கோர்ஸ் இங்க சூஸ் பண்ணுவாங்க. ஒரு 25 பேர் கண்டிப்பா சூஸ் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம். ரீசன் என்ன அப்டின்னா, நம்பர் 1 ரீசன் நான் வந்து கிறிஸ்டல் கிளியரா சொல்லிருவேன். படிச்சா தான் பிளேஸ்மென்ட்னு சொல்லிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இவர் படிக்கணும்னு சொல்றாரு, பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாரு, அப்பதான் வேலை கிடைக்கும்னு சொல்றாரு அப்டின்னு நெனச்சுட்டு நெறைய பேர் சேர மாட்டாங்க. செகண்ட் இங்க வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெய்லி வந்து இங்கிலீஷ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தருவோம். அதாவது அன்னன்னைக்கு படிக்கிறத ஒரு இங்கிலீஷ்ல வாய்ஸ் நோட் அந்த குரூப்ல போட்டால் ஒழிய வெளிய அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து டெய்லி ஒரு ஈவென்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நெறைய பேர் இங்கிலீஷ் என்னடா அவங்க இங்கிலீஷ் பேச சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற இன்ஸ்டிடியூட்க்கு போயிட்டு இங்கிலீஷ் பேச தேவைன்னு சொல்லி அங்க சேர்ந்துருவாங்க. ஸோ நம்பர் 3 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க லேப்டாப் மேண்டேட்டரி. லேப்டாப் இல்லாம அலோவ் பண்ணவே மாட்டோம். ஸோ நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரொம்ப மினிமம் மார்னிங் 10:30லேருந்து 5:00 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஃபுல் டே இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ ஃபுல் டே இருக்கிறதுனால நெறைய ஸ்டூடண்ட்ஸ் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியாது. வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியாது அப்படின்ற மென்டாலிட்டில இங்க நெறைய பேர் சேர மாட்டாங்க. ஸோ நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 4 மந்த்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் இந்த கோர்ஸ் டியூரேஷன்ஸ் இருக்கும். நம்பர் 6 ஆன்லைன்ல நீங்க படிக்கவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவேன். ஏன் ஆன்லைன்ல படிக்கக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, நீ ஆன்லைன்ல படிக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா, நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஈவன் எங்க யூனிக் டெக்னாலஜிஸ் சேனல்லே கம்ப்ளீட் ஜாவா வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா வெரி பேசிக்ஸ்ல இருந்து நாங்க டைரக்ட்டா எடுக்கிற கிளாஸ விட பெட்டராவே எடுத்திருப்போம். ஏன்னா ரெக்கார்ட் பண்றது. ரொம்ப பொறுமையா மிஸ்டேக் விட்டா கூட ரொம்ப டாப் பெர்ஃபார்மர் வச்சு எடுத்துருவோம். ஸோ அதனால ஆன்லைன்ல படிக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா, நீ ஃப்ரீயாவே படிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம இதிலேயே கோர்சஸ் இருக்கு. அதுல ஃப்ரீயாவே படிச்சு ஃப்ரீயாவே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடலாம். அதே மாரி நம்ம இதில பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஜேஎஸ் கம்ப்ளீட் கோர்ஸ். நம்ம குடுத்த அளவுக்கு கோர்ஸ் எங்கேயுமே இருக்காது. அந்த அளவுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் ஆன்லைன்ல குடுத்திருப்போம். ஸோ யூனிக்ல மட்டும் ஆன்லைன்ல ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. யூனிக்ல மட்டும் கிடையாது. நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் ஆன்லைன்ல ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு YouTubeலயே சரி, உங்களுக்கு Udemyல போனாலும் சரி, ரூ. 500க்கு வந்து சூப்பர் கோர்ஸ்லாம் படிச்சிடலாம். ஸோ தயவு செஞ்சு ஆன்லைன்ல படிக்காதீங்க. எங்க இதில ஆன்லைன்ல அலோவே பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும் ஐ மீன் அதிலயும் பர்ட்டிகுலர் டெவலப்மென்ட் பொறுத்தவரைக்கும் வேலை வாங்குறது ஈஸி. ஆனா வேலை பார்க்குறது கஷ்டம். சும்மா வேலை வாங்கிட்டோம் நம்ம லைஃப் செட்டில் ஆச்சுன்னு நினைக்கவே கூடாது. உள்ள போயிட்டு வெளிய அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாட்டி. ஸோ இது எல்லாம் இப்ப நான் சொன்னது பார்த்தீங்களா? நீ யூனிக்ல சேர்ந்தாலும் சரி, வேற இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தாலும் சரி. கண்டிப்பா நீ படிச்சே ஆகணும். ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும். எஃபோர்ட் போட்டே ஆகணும். நம்பர் 2 நீ இங்கிலீஷ் பேசியே ஆகணும். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நீ உள்ள போய் நீ தான் வேல பார்த்தாகணும். இந்த 3 விஷயம் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்டின்னா, நீ வந்து ஈஸியா ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள பிளேஸ் ஆயிடலாம். நல்ல இன்ஸ்டிடியூட்ல பிளேஸ் ஆயிடலாம். நீயே திங்க் பண்ணிக்கலாம். அதாவது யாருமே ஜீம் பூமான்னு சொல்லி வேல வாங்கி தந்துர முடியாது உங்களுக்கு. அத மொத புரிஞ்சுக்கோங்க. நீ படிக்காம, நீ பேசாம, நீ போய் வேல பார்க்காம உனக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ணவே முடியாது. எங்க யூனிக் டெக்னாலஜிஸ்ல வந்து பெரிய அட்வான்டேஜ் நான் திங்க் பண்றது யூனிக் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு ஒரு எண்ட் டைமே இருக்காது. 5 மாசம் முடிஞ்சிருச்சா, 5 மாசம் முடிச்சுட்டு சப்போஸ் நீ 5 மாசம் ஜாவா படிக்கிற. 5 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஜாவா வேணாம் சார். டாட் நெட் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டாட் நெட் படிச்சுக்கலாம். நோ எக்ஸ்ட்ரா ஃபீஸ். எல்லாமே டைரக்ட்டா தான். நோ ஆன்லைன். அதுக்காக ஆன்லைன் ரெக்கார்டிங்லாம் குடுக்க மாட்டோம். 5 மாசம் டெவலப்மென்ட் படிக்கிற. அதுக்கப்புறம் நீ வேணாம் சார் சப்போர்ட்க்கு போனாலும் போய்க்கலாம். அதுக்கு நோ எக்ஸ்ட்ரா ஃபீஸ். 5 மாசம் கோர்ஸ் முடிச்ச உடனேயும் உன்னை கொண்டு போய் நாங்க இன்டர்வியூ பேட்ச்ல தூக்கி போட்டுருவோம். அந்த இன்டர்வியூ பேட்ச்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஜாலியா சும்மா வந்து என்ஜாய்லாம் பண்ணிருக்க முடியாது. அப்பயும் உங்களுக்கு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணியிருப்போம். அப்பயும் உங்களுக்கு டெய்லி அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு யூனிக் இஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு கெட் ஜாப். ஸோ சும்மா பேருக்கு வந்தோம். காசு மட்டும் கட்டினா எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்டின்னா யூனிக் இஸ் நாட் ரைட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதனால தான் பாதி பேர் யூனிக்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. பாதி பேர் யூனிக்ல கோர்ஸ் ஜாயின் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு யூனிக்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்டின்னா, இல்ல ஐடி ரிலேட்டட் குவரீஸ் இருந்துச்சுன்னா ஹெச்ஆர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம். அத கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இல்ல என்னைய வந்து பெர்சனலா மீட் பண்ணனும்னா, யூ கேன் கம் அண்ட் மீட் மீ இன் தி ஆஃபீஸ் ஃப்ரம் மண்டே டூ சாட்டர்டே. தேங்க் யூ சோ மச் கைஸ். ஆல் தி பெஸ்ட்.